பாமக நிறுவனர் ராமதாசுக்கு இரண்டாவது மனைவி ஒருவர் இருப்பதாக வெளியாகியிருக்கும் புகைப்படம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. 1975ஆம் ஆண்டு சுசிலா என்ற செவிலியரை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்களின் 50வது திருமண நாள் விழா நட்சத்திர விடுதி ஒன்றில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பெரும் புயலை கிளப்பி உள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸின் இரண்டாவது மனைவி என்று சொல்லப்படும் சுசிலா விஸ்வகர்மா இளைஞர் சேவை சங்கத்தின் கௌரவ தலைவராக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த ஜூன் 24ஆம் தேதி முதல் மனைவி சரஸ்வதியுடன் 60வது திருமண நாளை கொண்டாடினார். ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியருக்கு அன்புமணி, கவிதா, காந்திமதி ஆகிய 3 பிள்ளைகள் உள்ளனர். ராமதாஸ் சுசிலா தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் திருப்பதி சென்றிருந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு இரண்டாவது மனைவி இருப்பதாக புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. பாமக நிறுவனர் ராமதாஸின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அன்புமணி தரப்பினர் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று ராமதாஸ் ஆதரவாளர்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் தற்போது வெளியாகியிருக்கும் புகைப்படம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த கேள்விகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன பதில் சொல்ல போகிறார், அவர் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்களை அவர் எப்படி கையாளப் போகிறார் என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.